அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகிறது எரிபொருள், வெளியான மகிழ்ச்சி தகவல். சிறைச்சாலையில் அழுது புலம்பிய சுரேஷ் ஜலே. தயவு செய்து அவதானமாக இருக்கவும், நாட்டின் பல பகுதிகளில் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. போதைப்பொருள் வேட்டை, ஒரே நாளில் 937 பேர் கைது. பியகமவில் பாரிய டீசல் மோசடி, 4 பேர் அதிரடி கைது. தனிப்பட்ட தகராறால் இலங்கையில் நடந்த கொடூரம், பரிதாபமாக பிரிந்த உயிர். இலங்கை கடலில் உயிரிழந்த ஈரான் மாலுமிகளின் சடலங்கள் அனுப்பி வைப்பு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, பலத்த மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்து வளிமண்டலவியல் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இந்த மாதம் நாட்டிற்கு வருவது உறுதி செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களின் எரிபொருள் இருப்புகளிலிருந்து ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நேத்திகுமாரகே ஊடகங்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதின் பின்னணியில் இந்த விலை அதிகரிப்பு பதிவானது. அதன் அடிப்படையில் போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகள் அண்மையில் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான துவான் சுரேஷ் ஜலே சிறையில் அழுது புலம்பியதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். சுரேஷ் ஜலேவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது தாத்தாவும் தந்தையும் ராணுவ வீரர்கள் என அவர் கூறியதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்தில் 3 சகோதரர்களும் ராணுவத்தில் கடமையாற்றியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சகோதரர் போரில் காயமடைந்து ஊனமுற்றிருப்பதாகவும், தமது மற்றும் ஒரு சகோதரர் ராணுவ மேஜர் ஜெனரலாக தற்போதும் கடமையாற்றி வருவதாக சுரேஷ் ஜலே தம்மிடம் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு இவ்வளவு சேவையாற்றிய ஒரு குடும்பத்திற்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டமை வருத்தம் அளிப்பதாக சுரேஷ் ஜலே வருத்தப்பட்டார் என உதய கமன்பில தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை இழந்து 37 ஆண்டுகளாக நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக சுரேஷ் ஜலே தம்மிடம் கூறியதாக உதய கமன்பில மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சேவையை வழங்கிய தமக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை கவலை அளிப்பதாகவும், இந்த தேசம் நன்றி மறந்த தேசமாக அடையாளப்படுத்தப்பட நேரிட்டுள்ளது எனவும் ஜலே மனம் வருந்தி கண்ணீர் மல்கினார் என தெரிவித்துள்ளார். தாம் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் உண்மையானவை எனவும், இதற்கு தாமும் சலேவும் உரையாடிய விடயங்களை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இப்பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் போது 937 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அன்றைய தினம் நாடு முழுவதும் 909 சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன், போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையான 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 494 கிராம் ஹெரோயின், 808 கிராம் ஐஸ், 21 கிலோகிராம், 689 கிராம் கஞ்சா, 14,927 கஞ்சா செடிகள், 690 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 510 கிராம் ஹஹீஷ் ரக போதைப்பொருள், 1950 போதை மாத்திரைகள், 369 கிராம் மதுர மோதகம் மற்றும் 3 கிலோகிராம் 624 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தேசிய திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை இலக்கு வைத்து போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தொடர்ச்சியான சுற்றுவளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பியகம பகுதியில் சட்டவிரோதமான முறையில் டீசலை சேகரித்து விற்பனை செய்து வந்த கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 19,000 லிட்டருக்கும் அதிக டீசல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. களனி பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று மாலை பியகம பகுதியில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதில் 20, 22, 32 மற்றும் 42 வயதுடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீதிகளில் பயணிக்கும் லாரிகள், டிப்பர் ரக வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு பணம் கொடுத்து முறையான அனுமதியின்றி அவர்களின் எரிபொருள் தொட்டிகளிலிருந்து டீசலை இவர்கள் உறிஞ்சி எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஹெயந்துடுவ, திககொட மற்றும் நெலும்தெனிய ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறியுள்ளனர். மாத்தறை திக்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜுதுவெல்ல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பதீகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் திக்வெல்ல ரத்கம பகுதியை சேர்ந்த 55 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் காலி கடற்பகுதியில் அமெரிக்க டார்பிடோ தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய ஐரிஸ் தேனா கப்பலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளில் 45 பேரின் உடலங்கள் இன்று ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காலி போதனா மருத்துவமனையில் 2 குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டிருந்த இந்த 45 உடலங்களும் தற்போது மத்தள வானூர்தி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் உடலங்களை ஈரான் தூதரகத்திடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதம நீதவான் சமீர தொடங்கொட வழங்கிய உத்தரவிற்கு அமைவாகவே குறித்த உடலங்கள் இன்று வானூர்தி மூலம் ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கடந்த 4ஆம் திகதி காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 19 கடற்படை மைல் தொலைவில் உள்ள சர்வதேச கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டார்பிடோ தாக்குதல் நாள் ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் தேனா என்ற கப்பல் கடலில் மூழ்கியது. இந்த விபத்தில் உயிரிழந்த ஏனைய மாலுமிகளின் உடல்களும் அடுத்தடுத்த கட்டங்களாக ஈரானுக்கு கொண்டு செல்லப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இப்பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.